வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாஸ்தா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த பாஸ்தாவை கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சிடலாம். செய்யறதுக்கும் இது ரொம்ப ஈஸி தான். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதை கொடுத்து விடலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அழுத்தமாகவே பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் பாஸ்தா பின்னுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை பிசைஞ்சாச்சு. மாவை 2 துண்டாக எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய அளவு மாவாகவே எடுத்துக்கோங்க. எடுத்து சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க. நல்லா மெலிசாக தேய்ச்ச பிறகு ஒரு கத்தி எடுத்து கார்னர்லாம் மட்டும் கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கார்னரில் உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சு பாருங்க. அடுத்தது இதையும் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கங்க. இந்த பக்கமும் அது மாதிரி கட் பண்ணிக்கங்க. அழகாக ஸ்கொயராக வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்கொயராக எடுத்து ஃபஸ்ட்டு 2 கார்னரை இந்த மாதிரி மடிச்சிக்கிங்க. அடுத்தது பின்பக்கமாக இந்த 2 கார்னரையும் மடிச்சுக்கணும். இதை மாதிரி ஷேப்புக்கு பின்னிக்கங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி பின்னி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பின்னிக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைனே ஈஸியாக இருந்துச்சுன்னா இது மாதிரியே பின்னி போட்டுக்குங்க. இல்லைன்னா ஒரு கார்னரை மட்டும் இது மாதிரி விரல வச்சு மடித்து போட்டுக்குங்க. இது மாதிரி ஒரு சைடு மட்டும் பின்னி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பின்னியாச்சு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் போட்டு 2 ரோட்டா தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பின்னி வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் போட்டுக்கணும். இது ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்தாலாம் கொதித்து தண்ணிக்கு மேலே வந்துடும். இதோ எல்லாம் மேலே வருது பாருங்கள். இது மாதிரி மேலே வந்த பிறகு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தாக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்துருச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம்,
வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கங்க. அடுத்தது ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தாவை தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அலசினா தான் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா அழகாக கிளறி விட்டுருங்க. மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதை கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வீட்டிலே ரெடி பண்ண பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.